என்ற வாலிபர் மூவரின் கீதத்தை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். ஆகையிலுள்ள ஜனங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். மூடுமணியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். மணிக்கட்டியே கோழீரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். உறைந்த நீரே உறைந்த மழையே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவாது. அவைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திடும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். நீரூற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோ மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான் வியாதிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்வுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே அஸ்ரியாவே கிரிகாவேலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அமர்வோம். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஜீவனுள்ள
மனுக்குலத்தின் மீட்பிற்காக பெத்லகேமின் முன்னணியில் பாலகனாய் பிறந்து இன்றும் எங்களை ஆண்டு வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரிலே திருச்சபை மக்களாய் உம்முடைய திருமணிலில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். உடைய வார்த்தைகள் மூலமாய் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை முழுமை செய்து கொள்ள ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். உடைய வார்த்தைகள் சத்தியம், அவைகள் நித்தியமும் எங்களை வழிநடத்தக்கூடியது. அந்த நம்பிக்கையோடு கூட அதிகாலை நேரத்தில் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும், நீர் எங்களோடு கூட பேசும். இத்திருப்பெயரிலே பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும் 2024 ஆண்டின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் பலிபீட பணியாளர்கள் சார்பிலும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் ஒரு புதிய விடியல் என்பது இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்க நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள். ஒரு கேள்வியோடு கூட அருளறையை தொடக்க விரும்புகின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வழிபாட்டிலே பாடின நிறைவு பாமாலை உங்களில் யாருக்காவது நினைவில் இருக்கின்றதா? பாடகர்க்குள்ள சொல்ல வேண்டாம். கடைசி பின் பவனி கீதம் என்ன பாமாலை பாடணும்? சொல்லுங்க. இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியாம். இங்கிருந்து போகும்போது பெத்லகேம் சென்று என்று சொல்லி பாடி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறோம். இப்போ மறுபடியும் ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? நம்பிக்கை இருக்குதா? பெத்லகேமுக்கு வந்துட்டோமா? ரைட். பெத்லகேமிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பெத்லகேம் பாலஸ்தீனாவில் இருக்கின்ற ஒரு பூர்வீக பட்டணம். இதனுடைய பழைய பெயர் மீகா தீர்க்கதரிசியின் முதல் பாடத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி எப்பிராத்தா. ஆதியாகமம் 35 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு சின்ன இடம். இது தாவீதின் ஊர் என்று அழைக்கப்படுகின்றது. ரெகோபயாமினுடைய காலத்திலே இது அரணிப்பாக முழுமை செய்யப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பெத்லகேம் ரூத் நகோமி தங்கியிருந்த இடம். ராகேல் இதனுடைய வழியிலே அடக்கம் செய்யப்பட்ட இடம். தாவீது பிறந்த ஊர். 1 சாமுவேல் 16 அதிகாரத்தின் அடிப்படையிலே தாவீது இறை ஒப்படைப்பு செய்யப்பட்ட இடமும் பெத்லகேம் தான். பெத் லெகேம் என்று இதை பிரித்து பார்க்கின்ற பழக்கம் உண்டு. அதாவது அப்பத்தின் வீடு என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் இந்த பெத்லகேமை சுற்றிலும் திராட்சை தோப்புக்கள், அத்திப்பழ மரங்கள், வாதுமை மற்றும் ஒலிவ மரங்கள் நிறைந்திருக்கும். உணவிற்கு பஞ்சமில்லாத ஒரு இடம் பெத்லகேம். இந்த பெத்லகேம் அப்படி உணவை வாரி வழங்கினபடியினாலே இது உணவின் வீடு, அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டது. இந்த நகரின் கிழக்கு பகுதியிலே, இந்த சின்ன ஊரின் கிழக்கு பகுதியிலே வயல்வெளிகள் அதிகம் உண்டு. இந்த வயல்வெளிகளில்தான் போவாஸ் ரூத்தை சந்தித்திருக்கின்றார். இந்த போவாஸ் பிறந்த இடம், போவாசினுடைய மகன் ஓபேத் பிறந்த இடம், ஓபேத்தினுடைய மகன் ஈசாய் பிறந்த இடம், ஈசாயினுடைய மகன் தாவீது பிறந்த இடம்.
இந்த தாவீதின் ஊரில்தான் உலகத்தை மீட்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கின்றார். பொருள் இந்த இடம் இயேசுவின் தகப்பனாக அடையாளப்படுத்தப்பட்ட யோசேப்பும் பிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. நான் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகின்ற போது யோசேப்பு பெத்லகேமுக்குத்தான் போகின்றார். ஆக யோசேப்பும் பிறந்த இடமாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. கிபி 325ஆம் ஆண்டிலே எண் கோண வடிவிலே இங்கே ஒரு ஆலயம் கான்ஸ்டான்டைன் அரசன் மூலமாக கட்டப்பட்டது. அது பிற்பாடு சிதிலமடைந்து மறுபடியும் 527ஆம் ஆண்டிலே கட்டப்பட்டது. தி சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கும் புனித பயணம் செல்லுகின்றவர்கள் பெத்லகேமிலே இயேசு பிறந்த இடத்தை காண்கின்ற இடம் இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற இயேசு பிறந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயம். நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியிலே மீகா தீர்க்கதரிசி இந்த பெத்லகேமை குறித்து சொல்லுகின்ற போது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் பிரபுக்களில் சிறியதல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார். அப்படியானால் சிறியதல்ல என்றால் ஒரு சின்ன இடமாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்களிலே 1000 பேர் குடியிருந்தால் சிற்றூர் என்று அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெத்லகேமை பொறுத்த வகையிலே இந்த 1000 பேருக்கும் குறைவாக வாழ்ந்த ஒரு பகுதியாக, ஒரு மிக குறைந்த குடிமக்கள் மாத்திரமே வாழ்ந்த பகுதியாக இந்த சிற்றூர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிற்றூரில் இருந்துதான் ஒரு புதிய விடியல் தொடங்குகிறது. இந்த ஒரு சின்ன இடத்திலிருந்துதான் ஒரு மாபெரும் வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிப்பை இந்த 2024ஆம் ஆண்டிலும் ஆசரித்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஒரு புதிய விடியலை நோக்கிய பயணம், ஒரு புதிய விடியலை நோக்கிய வாழ்வு இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துவதுதான் பெத்லகேம். ரூத் இயேசுவினுடைய முன்னோர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அட்டவணை பட்டியலின் அடிப்படையில் போவாஸ் ரூத்தை சந்தித்த வயல்வெளி, அந்த வயல்வெளியில் தான் மேய்ப்பர்கள் தங்கியிருந்து மந்தையை காத்து கொண்டிருந்தனர். ஊருக்கு வெளியே இருந்த அந்த மேய்ப்பர்கள் நற்செய்தியை பெற்றுக்கொண்ட இடத்தில்தான், அந்த வயல்வெளியில்தான் போவாஸ் ரூத்தை சந்திக்கின்றார். இந்த ரூத்துடைய வாழ்வை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு வாழ்வு மறுக்கப்பட்ட பெண்ணாக அன்றைக்கு சமுதாயத்திலே அடையாளம் காணப்பட்ட ஒரு மகள். இந்த ரூத்தினுடைய மாமனாரும் மாமியாரும் பெத்லகேமிலே ஒரு காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக அவர்கள் வெளியேறுகின்றார்கள். வெளியே சென்று அங்கே தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கின்ற போது 3 ஆண்களும் மரித்து போய்விடுகின்றார்கள். நகோமி, இந்த ரூத்தோடு கூட இன்னொரு பெண், 3 பேரும் தனித்து விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே மறுபடியும் பெத்லகேமை நோக்கி பார்க்கின்ற போது அங்கே ஒரு வெளிச்சம் தெரிகின்றதை உணர்கின்றார்கள். பெத்லகேமிலே இருந்த பஞ்சம் தீர்ந்து ஒரு செழிப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றதை கேள்விப்பட்டு பெத்லகேம் நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது 3 பெண்களிலே ஒரு பெண் பின்வாங்கி போய்விடுகின்றாள். ஆனால் நகோமியோடு சேர்ந்து ரூத் மாத்திரம் தன்னுடைய பயணத்தை பெத்லகேமை நோக்கி அமைத்துக் கொள்ளுகிறாள். அப்படி அமைத்துக் கொள்ளுகின்ற போது, நீர் என்ன கடவுளை ஆராதிக்கின்றோ அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் எந்த வழிமரபிலே செல்லுகிறீரோ அந்த வழிமரபிலே நானும் செல்லுகிறேன் என்று சொல்லி
ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட இந்த ரூத் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றாள். அன்றைய சூழ்நிலையிலே ரூத் ஒரு வெறுமையாக்கப்பட்ட பெண்ணாக தன்னுடைய மாமியாரை மாத்திரமே நம்பி பெத்லெகேமை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகிறாள். தன்னுடைய வாழ்விலே ஒரு இழப்பை சந்தித்து, இளம் வயதிலே இழப்பை சந்தித்து பெத்லெகேமை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்றாள். தன்னுடைய வாழ்விலே இன்பம் எல்லாம் மறைந்து துன்பம் என்கின்ற காட்சியோடு கூட பெத்லெகேமை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்றாள். அந்த பயணத்திலே அந்த வயல்வெளியிலே போவாசோடு கூட உள்ள சந்திப்பு அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலை கொண்டு வருகின்றது. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வருகின்றது. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை அடையாளப்படுத்துகின்றது. அவளுடைய வாழ்வு மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகின்றது. வாழ்வு மறுக்கப்பட்டவளாய் வாழ்ந்து கொண்டிருந்த ரூத் பெத்லெகேமை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததன் விளைவாக, பெத்லெகேமை நோக்கி பார்த்ததன் விளைவாக அவளுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது. அவளுடைய வாழ்விலே ஒரு விடியல் உண்டானது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பெத்லெகேமை நோக்கிய பயணம் மாத்திரமே நம்முடைய வாழ்விலே விடியலை கொண்டு வரும் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே இந்த காலை நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வாழ்வு மறுக்கப்பட்டவள், வாழ்வு இழந்து போனவள், இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவள், ஓரங்கட்டப்பட்டவள், சமுதாயத்திலே அவளுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அவள் என்றைக்கு பெத்லெகேமை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாளோ, அந்த அர்ப்பணிப்பில்தான், அந்த பெத்லெகேமை நோக்கிய பயணம்தான் அவளுடைய வாழ்விலே ஒரு புதிய விடியலாக அங்கே வெளிச்சத்தை கொடுத்தது. இன்றைக்கும் வாழ்விழந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, வாழ்வு மறுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த பெத்லெகேமிலே நம்முடைய வாழ்வுக்கு விடியலை கொண்டு வருகின்ற ஆண்டவர் பிறந்திருக்கின்றார் என்கின்ற நற்செய்தியோடு கூட பெத்லெகேமை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள முற்படுவோம். பெத்லெகேமை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்ப முற்படுவோம். பெத்லெகேமை நோக்கி நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நகோமி அழைத்தாள் 2 பேரையும். ஆனால் ஒருவள் மறுத்துவிட்டு சென்று விட்டாள். அவளுடைய வாழ்வை குறித்து இன்றைக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் ரூத் நகோமியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெத்லெகேமை நோக்கி வந்தாள். இன்றைக்கு அவளுடைய வம்சத்திலே தாவீதை பிறக்க வைத்து, இந்த தாவீதின் வம்சத்திலே உலகத்தின் மீட்பராகிய இயேசு, வரலாற்றை 2ஆக பிரித்த இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அன்றைக்கு ரூத்தினுடைய பெத்லெகேமை நோக்கிய அர்ப்பணிப்பு தான் ஒரு மனுக்குலத்தின் வரலாற்றை மாற்றிய அர்ப்பணிப்பாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்த விடியல், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே விடியலை கொண்டு வருவதிலே, அதே விடியலை நம்முடைய வாழ்க்கையிலும் அளிப்பதிலே அவர் கொஞ்சமும் குறைவுபட்டவர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு பெத்லெகேமை நோக்கிய நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். இன்னொரு பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற ஒரு நற்செய்தியின் சூழ்நிலை. எசாயா 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற முதல் 2 வசனங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த செபுலோன் நப்தலி என்று சொல்லப்பட்ட 2 நாடுகள், ஒருவேளை இந்த செபுலோன் யார், நப்தலி யார் என்பதை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டு கேலண்டரில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செபுலோன் லேயாளுடைய 6வது மகன், அதாவது யாக்கோபுக்கு பிறந்த 10வது மகன். நப்தலி ராகேலின் பணிப்பெண்ணாகிய பில்காவுடைய மகன். அதாவது அங்கே யாக்கோபுக்கு பிறந்த 6வது மகன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அந்த பகுதிகளை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இந்த செபுலோன் நப்தலி
இந்த இரண்டு மக்களுடைய எதிர்காலம் அவமதிப்புக்கு உட்பட்ட பகுதிகளாய் மாறிவிடுகின்றது. அதாவது சாபத்திற்குட்பட்ட பகுதிகள் என்று சொல்லலாம். இந்த பகுதியிலே இந்த செபுலோனும் நப்தலியும் தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை ஒரு கேவலமான அவமதிப்பான சூழ்நிலைக்குள்ளாக கடத்த வேண்டிய நிர்பந்தத்திலே ஒரு காரிருள் அங்கே சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு சாபம் அவர்களை மேற்கொள்ளுகின்றது. இந்த காரிருளில் தான் இந்த சாபத்திற்குட்பட்ட செபுலோன் நப்தலி அருமையான இந்த மக்களுடைய வாழ்வில்தான் ஒரு புதிய விடியலை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த செபுலோன் நப்தலி என்ற பகுதியிலே அந்த இருளிலே இருக்கின்ற ஜனங்கள் தான் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பகுதி மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, மரண இருள் என்று சொல்லி. அதாவது எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ரூத்தை பொறுத்த வகையிலே வாழ்வு மறுக்கப்பட்டவள், வாழலாம் ஆனா அதுக்கு மறுப்பு. ஆனா இங்க வாழ்வே இல்லை, மரணம், முடிவு, மரண இருள். ஆக மரண இருளை சந்தித்த செபுலோனும் நப்தலியும் இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கின்றார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கின்ற செபுலோன் நப்தலியினுடைய தலைமுறை இப்பொழுது ஒரு புதிய விடியலுக்குள்ளாய் கடந்து வருகின்றது. வாழ்வே இல்லை என்று சொல்லப்பட்ட மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வு தொடங்குகின்றது. அந்த ஜாதியை திரளாக்குகின்றார், அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகின்றார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு 2024 ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. அன்றைக்கு வாழ்வை இழந்த மக்களுக்கு வாழ்வை கொடுக்கும்படியாய் விடியலாய் உதித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் புதிய விடியலாய் வெளிப்படுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவருடைய ஆற்றல், அந்த ஆண்டவருடைய மகிமை, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த பெத்லெகேமுக்குத்தான், இந்த தாவீதின் நகருக்குத்தான் கிழக்கு பகுதியில் இருந்து, அதாவது இந்த ஈராக், மெசொப்பொத்தேமியா, ஈரான் பகுதிகளில் இருந்து விஞ்ஞானிகள் கடந்து வருகின்றார்கள். இவர்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டவர்கள். ஆனால் இந்த நீண்ட பயணத்தில் இவர்கள் எப்பொழுதுமே எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருப்பார்களாம். அந்த விடியலுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி, இந்த விடியலிலே நாம் பெத்லெகேமுக்கு போய்விடுவோமா, இன்றைக்கு விடியலிலே பெத்லெகேமுக்கு போய்விடுவோமா என்று சொல்லி அந்த ஞானிகள் ஒவ்வொரு நாளும் விடியலுக்காக காத்திருப்பார்களாம். இது வரலாறு. ஒருவேளை அவர்கள் அந்த விடியலிலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து அந்த பெத்லெகேமிற்கு வந்து பாலகனை பார்க்கின்றார்கள். இன்றைக்கும் நாம் காத்திருக்கின்ற காலங்கள் இருக்கின்றது. வாழ்வு மறுக்கப்பட்ட சூழ்நிலை மாத்திரமல்ல, வாழ்வே இல்லை என்ற நிலைமையிலே நம்முடைய வாழ்வு காத்திருப்பதிலே இருக்கின்றதை நாம் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒரு புதிய விடியல் நமக்காக இருக்கிறதை மறந்து போக வேண்டாம். ஒரு புதிய வெளிச்சம் நமக்காக இருக்கிறதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை அந்த புதிய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண, அந்த புதிய வெளிச்சத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ, நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிப்புக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த விடியலின் சூழ்நிலை வாழ்வு மறுக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வு இல்லை என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் விடியலாய் அமைந்ததைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு புதிய விடியலின் வெளிச்சமாய் தோன்ற ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிறப்பு
இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் நம்மை ஆளுகை செய்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். 1865 ஆண்டிலே பிலிப்ஸ் ப்ரூக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருவானவர், அமெரிக்க தேசத்தை சார்ந்த குருவானவர், கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் இரவிலே இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டியில் நடைபெறுகின்ற அந்த கிறிஸ்மஸ் வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே கடந்து செல்லுகின்றார். அங்கே கடந்து சென்று அந்த இரவு நேரத்தில், அந்த இரவு நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகின்ற வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்காக அவர் அந்த இரவு நேரத்தில் அந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி அந்த ஆலயத்திற்கு அவர் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அந்த இரவின் குளிர்ச்சியான சூழ்நிலையிலே, அந்த நட்சத்திரங்களின் வெளிச்சத்திலே, ஒரு சில்லென்று வாடை காற்று வீசுகின்ற சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அந்த பெத்லகேமினுடைய அந்த சின்ன சிற்றூரை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்ற போது அந்த நள்ளிரவிலே சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி ஆலயத்திலே மணி ஓசை ஒலிக்கின்ற குரல் கேட்கின்றது. அங்கே இருந்து பாடல் ஒலி எழும்புகின்றதை கேட்கின்றார். அந்த அழகை ரசித்தவராக, அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம், சில்லென்ற காற்று, அந்த இரவின் ஆதிக்கம், இதனூடாக அந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டியில் நடைபெறுகின்ற ஆராதனையிலே பங்கு பெற்றவராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வந்து அந்த நினைவலைகளோடு கூட அவர் எழுதின பாடல்தான் 60வது பாமாலை நாம் இப்பொழுது பாடின பாடல். ஓ பெத்லகேமே சிற்றூரே என்னே உன் அமைதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாமாலை பாடல். இந்த பாமாலை பாடலை நாம் பாடுகின்ற போது எவ்வளவு ஆழமான அர்த்தம் நிறைந்த பெத்லகேமை குறித்ததான வெளிச்சத்தை இந்த பாடல் ஆசிரியர் அதில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதையெல்லாம் அந்த பெத்லகேமிலே சென்று நேரடியாக அனுபவித்து அதை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பாடல் எழுதிவிட்டு அவர் வரலாற்று குறிப்பிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டியிலே நான் பார்க்கின்ற போதே இவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கின்றதே. உண்மையிலேயே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அந்த பெத்லகேமில் நிறைவேறுகின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி அங்கே இருந்திருக்கும் என்று சொல்லி அவர் அந்த வரலாற்றிலே கடைசியாக குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதே மகிழ்ச்சி இன்றைக்கும் கொஞ்சமும் குறையவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. பெத்லகேமை பார்க்கின்ற போதெல்லாம், பெத்லகேமை நினைக்கின்ற போதெல்லாம், பெத்லகேமை பாடலாக பாடுகின்ற போதெல்லாம் அந்த மகிழ்ச்சிக்கு, அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு இன்றைக்கும் எந்த குறைவும் இல்லை என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் வாழ்வு மறுக்கப்பட்ட ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடியல், வாழ்வை இழந்து போன செபுலோன் நப்தலிக்கு ஒரு புதிய விடியல், இன்றைக்கும் இதை தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய விடியலோடு கூட ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு சென்றோம் என்று சொன்னால், இந்த 2024 ஆண்டின் கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆசரிப்பாக நமக்கு அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆசரிப்போடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பெத்லகேமில் முன்னணியில் பாலகனாய் பிறந்த அன்பின் ஆண்டவரே, பிறப்பின் மகிழ்ச்சியை வாழ்வு மறுக்கப்பட்ட மக்களோடு கூட, வாழ்வை இழந்து போன மக்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதை உணர்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில பல நேரத்தில் வாழ்வு மறுக்கப்படுகிறது உண்மை, வாழ்வு இழக்கப்படுகின்றது உண்மை. ரூத்துடைய வாழ்க்கையில, செபுலோன் நப்தலி தலைமுறையிலே வெளிச்சத்தை, புதிய விடியலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். உடைய திருப்பாதத்திலே, உடைய திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெறுகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சரீரமும் ஆண்டவருடைய இரத்தமும் ஒரு புதிய விடியலின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.